தாவேகா தலைவர் விஜய் ஆன்மீக பயணத்தில் பிஸியாக இருந்தார். இன்று வேளாங்கண்ணிக்கு வர திட்டம் போட பல காரணங்களால் அது தள்ளி போயுள்ளதாக தகவல் வெளியானது. இப்படியான நிலையில் வேட்பாளர்களுக்கு விஜய் கொடுத்த அறிவுரை தான் இன்று தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. மே 4 கண்டிப்பாக தொங்கு சட்டசபை வரும், அதை வைத்து காய்களை நகர்த்தலாம் என திட்டம் போட்ட விஜய்க்கு சில யோசனைகள் இருப்பதாக சொல்கிறார்கள் பனையூர் வட்டாரத்தில். தமிழ்நாட்டில் தொன்று தொட்ட கட்சி என்று பார்த்தால் அது அதிமுகவும் திமுகவும் தான். தேர்தல் வந்தால் களத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் செய்யும் பணிகள் குறித்து நாம் கண்டிப்பாக அறிந்துள்ளோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தாவேகா சரியாக வேலை செய்தாலும் அக்கட்சியின் தலைவர் விஜய் களத்தில் சரியாக ஈடுபடவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அனுமதி அளித்தும் சில பரப்புரைகள் ரத்து செய்யப்பட்டது. இது பல தாவேகா தொண்டர்களுக்கு அதிர்ச்சியும் கொடுத்துள்ளது. இந்த தேர்தலில் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி, இதை கூட அறியாமல் ஒரு தலைவர் இருப்பார் என கடும் விமர்சனமும் அவர் மீது வைக்கப்பட்டது. என்னதான் விஜய் ஓட்டை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டாலும் வாக்கு சதவீதம் படி திமுகவுக்கு அடுத்து அதிமுக தான் என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்கிறது. அதிமுகவுக்கு அடுத்து 3ஆம் இடத்தில் தாவேகா வந்தாலும் தொங்கு சட்டசபை வந்தால் அங்கு அதிமுக தான் கேம் சேஞ்சராக இருக்கும் என்றே தெரிகிறது. இது உண்மையான ஒரு கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களம் அதிமுக திமுக என்றே தற்போது வரை உள்ளது. இதை நாம் கண்டிப்பாக உடைக்க வேண்டும் என விஜய் எண்ணினாலும் தொங்கு சட்டசபை அமைந்தாலும் நம் பேச்சு அங்கு எடுபடுமா என்று சில தாவேகாவின் முக்கிய புள்ளிகள் கூட உச்கொட்டுவதாக பனையூர் வட்டாரங்கள் சொல்கிறது. நாளை மறுநாள் வரும் தேர்தல் முடிவு விஜய்க்கு சாதகமாக அமைந்தால் மட்டுமே அவரால் எதிர்பார்த்த விஷயத்தை செய்ய முடியும். ஒருவேளை முடிவெடுக்கும் உரிமை அதிமுகவுக்கு வந்தால் இதுவரை போட்ட பிளான் விஜய்க்கு மொத்தமாக மாறிவிடும் என்றே நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கின்றனர். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.